மக்களே, வெல்கம் டு நஸ்ரன் ஷப்யூஸ். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் 1/2 kg சிக்கன் வச்சு ஒரு ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த சிக்கன் வந்து நீங்கள் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். குவிக்காக செஞ்சு அசத்துற ஒரு சிம்பிள் டிஷ் தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg சிக்கன் குருமா செய்கிறதுக்கு நம்ம 1.5 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன அரை வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, சோம்பு, கரம் மசாலா அதாவது பட்டை, லவங்கம், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 1/2 kg சிக்கன், போதுமான உப்பு, எண்ணெய், அவ்வளோதாங்க. இதை வச்சு சிம்பிளாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்க 1.5 வெங்காயத்தை எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே இந்த 3 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நம்ம அரைக்க தேவையில்லை, ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் செய்ய தேவையான ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம குவிக்காக செய்யணும் அப்படின்றதுனால குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் குக்கர்லேயே செய்யுங்க. எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கையோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயில் வந்து 2 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அதில் வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அதில் வதக்க வேண்டாம், அடி பிடிச்சிடும். லைட்டாக இந்தளவு வதக்கின உடனேவும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சிக்கன் சேர்ப்போம். நீங்கள் மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப விரும்புவீங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லைங்களா, அது வந்து இந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க. எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டவுடனே சடன்னு வந்தது. இப்போ சிக்கன் போட்டவுடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லா சிக்கன்லேயுமே கோட் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு போட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு சிக்கன் போட்டு ஒரு பெரட்டின உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. இது ஒயிட் குருமான்றனால கரம் மசாலா சேர்க்கக்கூடாது, மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது, மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கணும். ஸோ காரத்துக்கு பச்சை மிளகா தான். கரம் மசாலாவுக்கு பதிலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் முழுசாக தான் சேர்க்கணும். இப்போது நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த கலர் மாறி வர்ற டைமில் நம்ம வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக என்னென்னா, சிக்கன் செய்கிறதுனால நீங்கள் எல்லோரும் மஞ்சள் சேர்த்தாலும் சேர்ப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்றதுக்காக மஞ்சள் சேர்க்குறவங்க இருப்பீங்க. இப்போ அந்த ஸ்மெல்லு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ரா ஸ்மெல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சோம்பும் செய்யும். ஸோ நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்துட்டிங்கன்னா ஒயிட் குருமா வந்து கலர் மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இது கூடயே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா. போட்டு அதை கொஞ்சம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க.
நம்ம என்ன தண்ணியே சேர்க்கவே இல்லை. ஆனால் சிக்கன்லேருந்து அப்படியே லைட்டாக தண்ணி விட்டு கீழே பாருங்கள் அடி பிடிக்காமல் வெந்துட்டு இருக்கு பாருங்கள். அது சிக்கனில் வந்து தண்ணினால தான் இன்னும் அடி பிடிக்காமல் அது அப்படியே வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியாக வருது பார்த்தீங்களா? இப்போது நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த டைம்லேயே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி வந்து ஒரு 50% குக் ஆகிருக்கு. சிக்கனும் நல்லா அப்படியே தண்ணி விட்டுட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தயிர் வந்து நம்ம ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கிரேவியாக வருது பார்த்தீங்களா? நல்லா ஒயிட் கிரேவியாக வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு தயிரும் சேர்த்துட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ கிரேவியாக எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் ஆனால் இது வரைக்கும் நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கலை, அப்போயே இந்த மாதிரி இருக்குது. இப்போது இப்படியே விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த டைம்லேயும் நம்ம இப்போ மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, 3 விசில் வந்துடுச்சு, தம் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வந்து பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? சிக்கன் நல்லா பூவாக வெந்துடுச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்களா கிரேவி வந்து ரொம்ப அளவாக இருக்கும். ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இதுவே போதுமானது இந்த கிரேவி. அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் ப்ளஸ் முந்திரி பருப்பு ரெண்டையும் அரைச்சி அந்த இதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், போதும். அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே முந்திரி பருப்பை நீங்கள் வந்து அரைச்சி அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பு அரைச்சி அந்த பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நாங்கள் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஒயிட் குருமா தயார்.